ஐபிஎல் கிரிக்கெட்டில் மும்பையை வீழ்த்தி சென்னை அணி அபாரம். சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் ஆர்ப்பரிப்பு. அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்றது இல்ல. So also very happy CSK's win. நல்ல மேட்ச். CSK and மும்பை ஓப்பனிங்கா பாசிட்டிவா போயிருக்கு. இதை வச்சு அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஹோம்ல 7 out of 7 அடிக்கணும். இந்த வருஷம் கப்பை தட்டி தூக்கணும். அதுதான். தோனியின் மின்னல் வேக ஸ்டம்பிங்கை பார்த்து மிரண்டு போன ரசிகர்கள். 0.12 நொடிக்குள் ஸ்டம்பிங். இணையங்கள் சமூக ஊடகங்களில் வைரல். நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு, வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் விவகாரம். மக்களவை, மாநிலங்களவையில் மத்திய அரசிடம் விளக்கம் கேட்க எதிர்க்கட்சிகள் திட்டம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். தேர்தல் விதிகள் தொடர்பான சந்தேகங்கள், பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்க திட்டம். திமுகவில் யாருமே படித்துவிட்டு அதிகாரத்திற்கு வரவில்லை என அண்ணாமலை விமர்சனம். கூட்டு களவாணிகள் எல்லாம் சேர்ந்து நம் குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், ரவுடிகளாக இருந்தவர், கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? தேர்தல் அறிக்கையில் கூறியபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக அமல்படுத்த வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். 21ஆம் ஆண்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைவதற்குள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லாவிட்டால் மேலும் தீவிரமாக போராட்டங்களை மேற்கொள்ளப் போவதாக ஜாக்டோ ஜியோ எச்சரிக்கை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. திடீர் மழையில் நனைந்தபடி வாகனங்களில் பயணித்த மக்கள். பாம்பன் கடலில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தின் கழுகு பார்வை காட்சிகள். ஏப்ரல் மாதம் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைப்பார் என தகவல். சென்னை ஆலந்தூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் சென்டர்மீடியனில் மோதி உயிரிழப்பு. நள்ளிரவில் அதிவேகமாக சென்றதால் விபத்து என தகவல். பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்பது உள்ளிட்டவை குறித்து RSS வருடாந்திர கூட்டத்தில் ஆலோசனை. தொகுதி மறுவரையறை மற்றும் மொழி கொள்கையால் நாட்டை பிளக்க முயற்சி நடப்பதாக தமிழக அரசு மீது மறைமுகமாக விமர்சனம். துருக்கி இஸ்தான்புல் மேயர் ஊழல் வழக்கில் திடீர் கைது. தேர்தலில் அதிபர் எர்டோகனுக்கு போட்டியாளராக இருந்த நிலையில் நடவடிக்கை. Şehir Belediye Başkanımız Sayın Ekrem İmamoğlu salonumuzu teşrif etmiştir. Sayın Başkanım. கனடா பிரதமர் மார்க் கார்னே திடீரென தேர்தலுக்கு அழைப்பு. அமெரிக்காவின் பொருளாதார போருக்கு மத்தியில் ஏப்ரல் 28ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி ரன் மழை சாதனை வெற்றியையும் பதிவு செய்தது.
இத்தாலியில் நடைபெற்ற கார் பந்தயம். நடிகர் அஜித் குமார் ரேசிங் அணி 3வது இடத்தை பிடித்து அசத்தல்.